தெமுஜினாகப் பிறந்த செங்கிஸ்கான், மங்கோலியாவின் கடுமையான படிகளில் இருந்து தோன்றி வரலாற்றின் மிக வலிமையான வெற்றியாளர்களில் ஒருவரானார். 13ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில் அவர் மங்கோலிய பழங்குடியினரை ஒன்றிணைத்து ஆசியாவின் வரைபடத்தை மறுவடிவமைக்கும் வெற்றியின் பிரச்சாரத்தை மேற்கொண்டார். அவரது புகழ்பெற்ற குதிரைப்படை மற்றும் புதுமையான இராணுவ தந்திரங்களால் செங்கிஸ்கான் பரந்த பிரதேசங்களை விரைவாக கைப்பற்றினார். மங்கோலியப் பேரரசின் விரிவாக்கத்திற்கு அடித்தளம் அமைத்து வடக்கு சீனாவில் உள்ள ஸ்ங்கேங்யாஸ்ட் இராச்சியத்தை அவர் அடக்கினார். அடுத்து அவர் தனது கவனத்தை ஜின் வம்சத்தின் மீது திருப்பினார். 1215 இல் அவர்களின் தலைநகரான ஜாண்டுவை, இன்றைய பெய்ஜிங், கைப்பற்றினார். செங்கிஸ்கானின் வெற்றிகள் மேற்கு நோக்கி மத்திய ஆசியா வரை நீட்டிக்கப்பட்டது. அங்கு அவர் குவாரிஸ்மியன் பேரரசை தோற்கடித்தார். தற்போதைய ஈரான், ஈராக் மற்றும் ஆப்கானிஸ்தானில் உள்ள பகுதிகளை கைப்பற்றினார். அவரது படைகள் தொடர்ந்து அணிவகுத்து காஸ்பியன் கடல் மற்றும் காகசஸ் மலைகள் வரை மேற்கு நோக்கி சென்றன. அவரது பிரச்சாரங்கள் முழுவதும் செங்கிஸ்கான் நிர்வாக சீர்திருத்தங்களை செயல்படுத்தினார். வர்த்தகம் மற்றும் கலாச்சார பரிமாற்றத்தை தனது பேரரசுக்குள் வளர்த்தார். ஒரு இராணுவ மேதை மற்றும் தொலைநோக்கு தலைவராக அவரது மரபு நீடித்தது. வரவிருக்கும் நூற்றாண்டுகளுக்கு யூரேசியாவின் வரலாற்றை வடிவமைக்கிறது.